ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஒன்று வந்து பீட்ரூட், கியூக்கம்பர், கேரட் அண்ட் முளைக்கீரை, ஸ்பினேஜ்னு சொல்லுவாங்க. அப்புறம் மல்லி, புதினா அந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சில இது வந்து நீங்கள் செதுக்குங்க. க்ரியேட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் வந்து ஃபின்ச்சஸ்க்கு கொடுக்கலாம். அவ்வளோவுமே சூப்பரான ஃபேவரட்டான ஃபுட்டு ஃபின்ச்சஸுக்கு. கீழே இருக்கிற இந்த அடிபாகத்தை எடுத்துருங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க. என்கிட்ட இருக்கிற ஃபின்ச்சஸ் வந்து ஜஸ்ட் 2 பேர் தான். பட் நான் ஏன் இவ்வளோ வெட்டேன்னா, ஈவன் ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் ஒரு ஜஸ்ட் ஃபார் 2 days நீங்கள் வச்சு ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் கொடுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நீங்களே சாலட் பண்ணி ஆலிவ் ஆயிலெலாம் போட்டு சூப்பராக பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோவுமே ஹெல்த்தி கீரை. ஸோ ஆல்ரெடி யூடியூப்பில் நான் காட்டியிருப்பேன், இந்த மாதிரி கீரையும் முட்டையும் போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. குட்டி பவுலில் எல்லாமே உள்ளார போட்டுக்கோங்க. கேரட் எடுத்து கொஞ்சமாக செதுக்கி போட்டுருங்க. தூரம் இருந்தால் போதும். இதுவுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். பீட்ரூட் எடுத்து இந்த மாதிரி செதுக்கிக்கோங்க. ஸோ இதையுமே நான் இதில் போட்டுக்கிறேன். கியூக்கும்பரையும் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். சின்னதாகவும் வெட்டி வைக்கலாம். பட் நீங்கள் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி போடும்போது ஃபின்ச்சஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஈஸியாகவும் அதாட்டி சாப்பிட முடியும். சம்டைம்ஸ் எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக வந்து வாரத்துக்கு ஒரு தடவை கூட வெஜிடபிள் போடுவாங்க. ஸோ இட்ஸ் அப் டு யூ. தினைக்குமே நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் பேலன்ஸ் அடிக்குவேட்டாக நீங்கள் கொடுக்கணும். ஜஸ்ட் 1 ஸ்பூன் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தாலே போதும். ஸோ நான் இதுவுமே ஆட் பண்ணுறேன். இது கூட நீங்கள் முட்டை அண்ட் முட்டை ஷெல்லு இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் தாராளமாக கொடுக்கலாங்க. இதை வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ட்ரை. அவ்வளோதாங்க. இது வந்து நீங்கள் வச்சு கூட கொடுக்கலாம். ஸோ இதுவே அதிகம்தான். ஸோ இப்போ நான் இதை தான் கொடுக்க போகிறேன். ஸோ மிச்சம் இருந்ததை நம்ம கூட சாலட் சாப்பிட்லாங்க. ஸோ கியூக்கம்பர், பீட்ரூட், கேரட் இந்த மாதிரிலாம் கட் பண்ணிக்கிட்டேன். மல்லிக்கீரை தண்டை அந்த கேஜுக்கு மேலே சும்மா வச்சு பார்த்தேன் விளையாடுதான்ட்டு. உண்மையிலே விளையாடுதுங்க, இழுத்து பார்க்குது. வச்ச காய்கறியை கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட்டுச்சு. பட் 5 o'clock வரைக்குமே இதுதான் அதுக்கு சாப்பாடு. நைட் ஆகிட்டா தனியாக வச்சு கம்பு வச்சு சாப்பிட்டுட்டு அழகாக இருந்துருது.